ஷாலினி, நம்ம நாளைக்கே ஹனிமூன் ட்ரிப் போலாமா? எப்ப போறோங்க? ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் அம்மாக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம போயிட்டு வரலாம். ஒரு வாரமா? சூப்பர்ங்க. எங்க போறோங்கிற லிஸ்ட் ரெடி பண்ண வேணா? லிஸ்ட்லாம் எதுக்கு? நம்ம கொடைக்கானல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். என்ன ஓகேவா? ஒரு வாரத்துக்கு தானே சொன்னேன். இது அவனுக்கான இயற்கை சாப்பாடு. இதுவா? ஆமா. இதை எங்கேயாவது பத்திரமா வைக்கணும். இது என்னது? அவன் இதுல மட்டும்தான் பல்லு விளக்குவான். இதுலயா? இயற்கை பேஸ்ட். பாத்து போமா. என்ன பண்றான் இவன்? இந்த வண்டிக்கு பேப்பர்லாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. கொடைக்கானலுக்கு போவோமா? போனா மட்டும் போதுமா? திரும்ப வர வேணாமா? உனக்கு வாய் ஓவர் ஆயிடுச்சு. நக்கல் பண்ற. கொடைக்கானல் போய் என்ன பண்ண போறான்? என்ன சாஜி, காரெல்லாம் வந்து நிக்குது? அதுவா, நம்ம சோம ஹனிமூனுக்கு போறான். எங்க காய்கறி தோட்டத்துக்கா போற? அப்படித்தானே சோமா? இதுக்கு பதிலா இப்பவே சொல்லவா இல்ல போயிட்டு சொன்னா போதுமா? வேணாம் சாமி, நான் ஒண்ணுமே கேட்கல. கிளம்பு, காத்து வரட்டும். இந்தா கிளம்பிட்டேன். அம்மா, நான் ஊர்ல இல்ல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்காம விட்டுறாதீங்க. சரிடா, நீ கிளம்பு. வா, போயிட்டு வாமா. போயிட்டு எப்படி இருக்க? ஷாலினி, ஏரியாச்சா? ஏரியாச்சு, வண்டி எடுறேன். எடுக்கிறேன். பை. ஹனிமூனுக்கு உங்களை கூட்டு போலையாக்கா? நம்ம மூணெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்கதான் நிறுத்து. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? இங்கதான் 2 நிமிஷத்துல வந்து. சரிங்கம்மா, வெயிட்டிங் சார்ஜ் தந்தா போதும். மட்டன் பப்ஸ் இருக்கா? மட்டனா? சிக்கன் இருக்கு, முட்டை இருக்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் நீயே சாப்பிடு. சிக்கன் பப்ஸையும் எக் பப்ஸையும் எடுத்து கொடு. இங்க இருந்து ரைட் எடுத்து உள்ள போனா கொடைக்கானல் போய் சேர்ந்துடலாம். ஷாலினி, நீ பழைய மனோரகம் படம் பார்த்திருக்கியா? இல்ல, நான் அந்த படம் பார்த்தது இல்லையா? மணிரத்னம் சார் எடுத்ததுலயே ஒரு அழகான காதல் காவியம் தெரியுமா அது? இல்ல, நல்ல பிரமாதமான படம்னு சொல்ல வரேன். டேய், நம்ம கொஞ்சம் இங்க சுத்தி பார்த்துட்டு போலாம். ஓ, தானான தானனனன. அந்த பாட்டு இருக்கா? இருக்கு. இருக்குன்னா போடு. நீங்க சொல்லும் போதெல்லாம் வராது. இருங்க, செக் பண்ணி பார்க்கறேன். போட்டு விடு. சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். போட்டாச்சு. மாட்டிக்கிட்டு என்ன ஆக போகுதோ? நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கு. ஒரு அவசரம் இல்ல. பொறுமையா ரிலாக்ஸா ஏறி போனா மட்டும் போதும். என்ன ஒரு ஃபீல்ல. அடுத்த வாட்டி வரும்போது நம்ம அம்மாவை கூட்டு வரலான்னு. நம்ம இந்த பஞ்சாமிரதத்தை எக்ஸ்ட்ராவா வாங்கி உங்க வீட்லயும் கொடுக்கலாம்ல? அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நம்ம இங்க வந்தோடனே வீட்ல யாருக்கும் தெரிய வேணாம். வா.
ஒரு வாரம் எப்படி போச்சுனே தெரியல. கடவுள் நம்பிக்கையே இல்லாத அவரு என் உடம்பு குறைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் இந்த ஹனிமூன் ட்ரிப்பே பிளான் பண்ணாருன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. எதுவாக இருந்தாலும் சரி, நான் என்ஜாய் பண்ணேன். சஜி, போன வருஷம் என்னோட 1500 வாத்தை கொண்டுட்டானுங்க. அதுக்கு உண்டான இழப்பீடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு நயா பைசா கூட கொடுக்கல. நஷ்ட ஈடு கிடைக்காம இந்த வாட்டி ஒரு வாத்து மேல கூட கை வைக்க விட மாட்டேன் நானு. அப்ப அடுத்த வருஷமும் பறவை காய்ச்சல் வரும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல? அப்படி இல்லடா, என்னோட ஆதங்கத்தில் சொல்கிறேன். அண்ணா, சோமன் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்காக பயந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு வார்த்தை சொன்னா அதை அவன் தட்டவே மாட்டான். நம்ம பையனா? ஆனா நீங்க கால் பண்ணும்போதே நான் சொன்னல, இன்னும் சாங்ஷன் ஆகலண்ணா. எதுக்குண்ணா இப்போ தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? பிரச்சனை பண்றோமா? போன வாட்டி நீங்க சொன்னதை கேட்டுதான் நாங்க எல்லா வாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிட்டோம். நீ கொஞ்ச நேரம் சுமாரு. ஏய், நானா உன்னை எரிக்க சொன்னேன்? அண்ணா, நானா உங்களை எரிக்க சொன்னேன்? எவன் சொன்னதே கேட்டுட்டு வாயில்லா ஜீவனை தூக்கி போட்டு எரிச்சிங்கன்னா அது கூட சாபமாக தான் இருக்கும். வேற என்ன பண்றது? கவர்மெண்ட்லேருந்து சொல்றாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ரைக் பண்ணணும். அதுக்கு தானே ஸ்ட்ரைக் எல்லாம் கொண்டு வந்தது. ஏப்பா சோமா, விவசாய லோன்ல கிடைக்கிற சின்ன அமௌண்ட்டை வச்சுட்டு எப்படிப்பா அவங்களால விவசாயம் பண்ண முடியும்? இவங்களுக்குன்னு வேற என்னப்பா சப்போர்ட் இருக்கு? இந்த அமௌண்ட்டு என்னைக்கோ சாங்ஷன் ஆயிடுச்சு. நான் ஜில்லா செக்ரட்டரி ரமேஷை பார்த்தேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இதுக்கு என்ஓசி கொடுக்காம உங்களோட ஹெட் ஆஃபீஸில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்துடுச்சுன்னு நம்மளால எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட முடியுமா? நமக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. என்ன சார் ரூல்ஸ்? அப்படி கஷ்டப்படுறவங்களையும் அலைய விட்டு அதில் காசு பார்க்கலான்னு பார்க்குறீங்களா நீங்க? பச்சையா சொன்னா உங்களுக்கு லஞ்சம் வேணும். யோ, பார்த்து பேசு சார். இதுக்கு மேல பார்த்து பேச எனக்கு தெரியாது சார். நீங்க மட்டும் அந்த ஃபண்டை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணலன்னு வைங்களேன், நாளைக்கே ஆஃபீஸ்க்கு வெளியே ஸ்ட்ரைக் பண்ணுவேன். போன வாட்டி பண்ண மாதிரி அமைதியெல்லாம் இருக்காது சார். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன மிரட்டுறியா? ஆமா சார். நான் மீடியா கிட்ட போறதுக்கு முன்னாடி உங்க முடிவு என்னன்னு சொல்லிடுங்க சார். எப்பா சோமா, 2 நாள் எல்லாத்தையும் முடிச்சு தரேன், போதுமா? சார், உங்களுக்கு 2 நாள் தான் டைம். அதுக்கப்புறம் நான் இங்க வந்து இப்படி பொறுமையெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன் சார். சரி சரி. இவன் ஒருத்தன்